வணக்கம். ரேடியோ மன்னார் செய்திகள். கட்டுநாயக்காவில் இருந்து பலாலிக்கான உள்ளூர் விமான சேவை வெளியான தகவல். கட்டுநாயக்காவில் இருந்து பலாலிக்கான உள்ளூர் விமான சேவையை ஆரம்பிப்பது குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு உள்வரும் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் சங்கம் வடக்கு பிராந்தியத்தில் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடையவர்களுடனான விசேட கலந்துரையாடல் ஒன்றை யாழ்ப்பாணம் எட்வின் ஹோட்டலில் நேற்று நடத்தியுள்ளது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு சுற்றுலாத்துறை குறித்தும் குறிப்பாக உள்வரும் சுற்றுலா பயணிகளுக்கான சேவைகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் நாம் முழுமையான வெற்றியடைவதற்கு சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. பலாலி விமான நிலையம் மற்றும் இந்தியாவுடனான கடல்வழி சேவைகள் விரிவடைந்து வருகின்றமை மகிழ்ச்சிக்குரியது. ஆயினும் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கான நீண்ட பயண நேரம் சுற்றுலாவிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே கட்டுநாயக்காவில் இருந்து பலாலிக்கான உள்ளூர் விமான சேவையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைத்திருக்கின்றோம். அத்துடன் மாகாணத்துக்குள் சுற்றுலாவிகள் வசதியாக பயணிக்கக்கூடிய வீதி போக்குவரத்து மற்றும் பொது போக்குவரத்து சேவைகள் உருவாக்கப்படுவது அவசியமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ மன்னார் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்கள் ரேடியோ மன்னார். மன்னார் நகரிலிருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடிச் செல்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்.